அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆகிபத்துல் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமின் நபியின் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத், ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத் பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும். ஸதகல்லாஹுல் அலீம். வ கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்திம். ஸதக ரசூலுன் நபியுல் கரீம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாவட்டுமாக. மற்றும் அவனின் நாயகம் நறுகுணத்தின் தாயகம் முத்து முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் மற்றும் வலிமார்கள் செல்வர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிற நாம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. என் உரையை ஆரம்பித்ததற்கு முன்பாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு. பெருமானார் வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை பார்த்தோம் என்று சொன்னால், அந்த வாழ்க்கையில் பிறப்பு எவ்வளவு முக்கியமோ, அவர்களுடைய இளமை பருவம் எவ்வளவு முக்கியமோ, அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய திருமணம், அவர்களுடைய ஹிஜ்ரத்து, அவருடைய நுபுவத்து, மக்கத்து வாழ்க்கை, மதீனத்து வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போர்களான பத்ரு போர், உஹது போர், தபுக் போர், அஹ்ல் போர் எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ, அவருடைய இறப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ, அதை போன்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ் ஒரு முக்கியமான விஷயமாக வரலாற்றில் ஒரு முக்கியமானதாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வரலாற்று ஆசிரியர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எழுத தொடங்கினார்கள் என்று சொன்னால், பிறப்பு முதல் இறப்பு வரை நாயகத்துடைய ஃபுல் வாழ்க்கை வரலாறையும் டோட்டலா எழுதுனாங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜத்துல் விதாவை தொடாம அவங்களால எழுதி முடிக்கவே முடியாது அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு. அப்படிப்பட்ட நாயகத்துடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவும் ஒரு தனி சிறப்பு பெற்றதாகவும் இந்த ஹஜ்ஜத்துல் விதா என்பது இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று செய்து சொல்லி தந்த ஹஜ்ஜுடைய வழிமுறைகள், பெரும்பாலான ஃபிக்ஹ் சட்டங்கள், ஹஜ் உம்ராவுடைய ஃபிக்ஹ் சட்டங்கள், மசாயில்கள் எல்லாம் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் இருந்தால் எடுப்பார்கள். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவில ஒரு பயங்கரமான ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு உரையை மக்கள்கள் மத்தியில் நடத்தினாங்க. அந்த உரை என்பது மக்களுடைய மனதில் சமய நல்லிணக்கம், ஹியூமனிட்டி என்கின்ற அந்த மனிதநேயம், பெண்களுடைய விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், உமன் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், அனைத்து ஒரு மனிதனுக்கு என்னென்ன உரிமை எல்லாம் வழங்க வேண்டும், மனிதனுடைய உயிரை எவ்வாறு நாம் கருத வேண்டும், குர்ஆனை நாம் எவ்வாறு பின்பற்ற வேண்டும், குர்ஆனை நாம் எவ்வாறு ஃபாலோ பண்ண வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று உள்ள காலத்திற்கு தோதுவாகவும் இன்று உள்ள காலத்திற்கு சரியாகவும் ஒரு தூரநோக்கு சிந்தனையுடன் தனது சமுதாயம் எவ்வாறு கட்டமைக்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு அருளியுள்ளார்கள். அதை ஹஜ்ஜத்துல் விதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டா நம்மளுக்கெல்லாம் அமையுது.
அப்போ வந்து ஹிஜ்ரி 10ஆம் வருஷத்துல நடந்திருக்கு இந்த சம்பவம்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஒரு மன உறுத்தல், ஒரு அசாரிரி, ஒரு விதமான ஒரு வஸ்வசா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனசுல இருக்கு. எப்படி தெரியுமா? நம்மளுக்கு காலம் கம்மியாக முடிஞ்சு, நம்ம இன்னும் வாழ போறிய காலம் வந்து சொற்பமானதாக தான் இருக்கிறது, நம்ம என்ன செய்யணும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து இஸ்லாம் வந்து எங்கே பார்த்தாலும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வேகமாக மக்கள்கள் இடத்துல வந்து பட்டி தொட்டி எங்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு இஸ்லாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அழைப்பு பணியை விட்டுட்டாங்க. அந்த அழைப்பு பணியை என்பதை வந்து நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த திட்டமிட்டபடி அந்த மக்கள்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்று அந்த சமயத்தில் பெருமானார் வந்து நம்ம வந்து அல்லாஹ் வந்து ஒரு விருப்பப்படுறான். எப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்களிடத்துல வந்து தான் வந்ததை வந்து நான் முடித்திட்டேன், நான் வந்து சத்தியத்தை எடுத்து உரைத்து விட்டேன், மக்களுக்கு நன்மையை நான் வந்து ஏவினேன், மக்கள் அதுபடி நன்மையை விரும்பக்கூடியவர்களாக இருந்தாங்க, நானும் மக்களிடத்துல நன்மையை விரும்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா ஒரு விருப்பமாக அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்துல ஒரு வாக்கை, அந்த சத்தியத்தை மக்களிடத்தில் பெருமானார் வாங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா விருப்பப்பட்டான். அல்லாஹு தாலா விருப்பத்திற்கேற்ப பெருமானார் ஹஜ்ஜை திட்டமிட்டபடி நாம் ஹஜ் செய்வோம் என்று மக்களிடத்தில் பொது அழைப்பாக மக்கள்களிடத்தில் பெருமானார் அழைப்பு விடுகிறார்கள். பொது அறிவிப்பு, எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வாங்க, நான் ஹஜ்ஜு செல்ல போகிறேன், மக்காவுக்கு நான் சென்று ஹஜ்ஜு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹஜ்ஜுக்கு எல்லாத்துக்கும் பொது அழைப்பாக விடுறாங்க. அப்போ வந்து மக்கள்கள் எல்லாம் திரண்டு வராங்க. பெருமானார் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மிக அதிகமான முஸ்லிம்கள் மதீனாவை நோக்கி திரளாக வந்து கொண்டிருக்கின்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு விடுத்த உடனேயே பட்டி தொட்டி எல்லாருமே மூல முடுக்குலேருந்தும் ஒரு சந்து பொந்துகளிலிருந்து எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள்லாம் இருக்கிறாங்களோ மதீனாவை நோக்கி வர ஆரம்பிச்சு விட்டாங்க. அடுத்த நாள் லுஹர் தொழுகைக்கு பின்னால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை நோக்கி புறப்பட தயாராக இருக்கின்றாங்க. அந்த லுஹர் தொழுத பிற்பாடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வராங்க. எப்படின்னா ஃபுல்லாக மக்களாக இருக்காங்க. மஸ்ஜித் நபவியிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, ஃபுல்லாக கூட்டமாக இருக்காங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலைக்கு எண்ணெய் வைத்து புத்தாடைகள்லாம் அழிந்து மக்களுக்கு முன்னாடி ராஜரீக கம்பீரத்தோட நடந்து வந்து அவங்க ஒட்டகத்தில் ஏறி மக்களை பார்க்கும்போது மக்கள் எல்லாம் ரஹ்மத்துல்லில் ஆலமீனான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அழகை கண்டு அல்லாஹு தாலாவிற்கு சுக்ர் செய்து அல்லாஹு அக்பர் என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எல்லோரும் ஒரே முழக்கமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். இத்துடன் இந்த ஹஜ்ஜுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கண்டவுடன் ஒரு ஆர்வம், ஒரு மக்காவுடைய அழகை கண்டவுடன், அல்லாஹுடைய இறை இல்லத்தை கண்டவுடன் பெருமானாருக்கு ஒரு பெரும் ஒரு ஆச்சரியமாக அல்லாஹு தாலாவை திக்ரு செய்தவர்களாக காபாவை வலம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 தவாஃப் ஒட்டகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை சுத்தி கொண்டு பின்பு மினாவுக்கு செல்கின்றார்கள். அங்கே தங்கி லுஹர் அஸ்ர் மகரிப் இஷா வரையிலும் அங்கே இருக்கின்றார்கள். அடுத்த நாள் ஃபஜர் வரையிலும் அங்கே இருக்கின்றார்கள். அதிலிருந்து பிறை 8 வரையிலும் அங்கே இருக்கின்றார்கள். பிறை 9 ஆகி பெருமானார் அரஃபாவுக்கு செல்றாங்க. ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் அரஃபாவுக்கு சென்ற உடனே அங்கே நமீரா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காண்டி ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கூடாரத்தில் தங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு சூரியன் கீழே உச்சி சாஞ்சதுக்கப்புறம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பதுல் வாதி என்கின்ற ஒரு இடத்திற்கு செல்கின்றார்கள். அப்போது அந்த ஒட்டகத்தில் உட்கார்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை பார்க்கின்றார்கள், முஸ்லிமான தோழர்களை பார்க்கின்றார்கள். திரளாக கூட்டம் 1,24,000 சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவில் இருக்கின்றார்கள். பார்த்தவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளம் குளிர்ந்து அல்லாஹுவை மனதிலேயே திக்ரு செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த வேளையில் தான் மக்களுக்கு ஒரு நல்ல உபதேசம் செய்ய வேண்டும். இவ்வளோ காலமாக இஸ்லாத்தை நாம் தொடங்கிவிட்டோம், அதனின்
இப்போ முடிவு நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த முடிவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்க ஆரம்பிக்கின்றார்கள். பெருமானாரே ஒரு ஹதீஸிலே சொல்லியிருப்பார்கள், இன்னமல் ஆமாலு பில் ஹவாத்திம், செயல்கள் எல்லாம் முடிவை கொண்டே அமைகின்றது அப்படின்னு என்று. அந்த முடிவு எவ்வாறு இருக்க வேண்டும், இப்போ நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும்னா ஸ்டார்டிங் இருக்கும், ஆனால் அதோடைய முடிவு நம்ம எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தான் நான் பார்க்கணும். அதே போல தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜத்துல் விதாவை ஏற்படுத்தி இந்த இஸ்லாத்துடைய முடிவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக உரையை நடத்துகிறார்கள். 1,24,000 சஹாபாக்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள். மக்களே, நான் இந்த இடத்தில் இருக்கின்றேன், அடுத்த வருடம் நான் உங்களுக்கு மத்தியில் இருப்பேனா என்று சந்தேகமாக இருக்கின்றது, நான் சொல்வதை செவிதாழ்த்தி கேளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து சஹாபாக்களையும் தனது பக்கம் இருக்கின்றார்கள். அடுத்ததாக சொல்கின்றார்கள், இந்த மாதத்தை நீங்கள் எவ்வாறு புனிதமாக கருதுகிறீர்கள், இந்த நாளை எவ்வாறு புனிதமாக நீங்கள் கருதுகிறீர்களோ, இந்த காபாவை நீங்கள் எவ்வாறு புனிதமாக நீங்கள் கருதுகிறீர்களோ, அதை போல நீங்கள் ஒவ்வொரு மற்றவர்களின் உயிரையும் அவருடைய பொருளையும் அவருடைய மானத்தையும் நீங்கள் புனிதமான கருதுகள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் கண்ணியமாகவும் அவர்களிடத்தில் பேணுதலாகவும் அவர்களுடைய உயிர் உரிமைகளை மதித்து வாழக்கூடிய அந்த சம நல்லிணக்கத்தினையும் அந்த மனிதநேயத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் தன்னுடைய தோழர்கள் மத்தியில். அடுத்ததாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒருவர் குற்றம் செய்தால் அவருக்கே தண்டனை வழங்க வேண்டும், மாறாக அவர்களுடைய உறவினர்களுக்கோ அவர்களுடைய நண்பர்களுக்கோ அவர்களுடைய மற்ற ஏனைய நண்பர்களுக்கோ நீங்கள் தண்டனை வழங்க வேண்டாம். யார் குற்றம் செய்தார்களோ அந்த நபருக்கே நீங்கள் தண்டனையை வழங்க வேண்டும், மாறாக நீங்கள் எவருக்கும் வழங்க வேண்டாம் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அடுத்தது, அறியாமை காலத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் என்னுடைய காலடியில் போட்டு நான் புதைத்து விட்டேன், அதை யாரும் நெருங்க வேண்டாம். ஒரு கொலை செய்ய வேண்டாம், ஒரு வட்டி வேண்டாம், ஒரு விபச்சாரம் வேண்டாம், ஒரு மது அருந்த வேண்டாம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களிடத்திலே சொல்லி தருகிறார்கள். இந்த உள்ள மக்களுக்கும் சரி அந்த சமுதாயத்து மக்களுக்கும் சரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு தோதுவாக பேசிக்கொண்டே வருகின்றார்கள். என்னுடைய இந்த கொலைக்கு நான் பழி வாங்குவதை நான் கைவிட்டு விட்டேன், யாரும் பழி வாங்காதீர்கள், அந்த எண்ணத்தை நீங்கள் புதைத்து விடுங்கள், அந்த எண்ணத்திற்கு யாரும் வாராதீர்கள் என்று ஒரு மனிதனை ஒரு கட்டுப்போக்கான ஒரு விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு சேர்த்தார்கள். அடுத்ததாக இந்த வட்டி, இந்த மக்கள்கள் இடத்துல இப்போ உள்ள காலத்தில் இந்த பணத்தோட விஷயம் என்பது ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த வட்டியின் மூலமாக பெரும்பாலான நபர்கள் இந்த வட்டியின் மூலமாக கொள்ள லாபம் கண்டு கொண்டு மக்களுக்கு ஜக்காத்து வழங்காமல் சதக்கா செய்யாமல் அவர்களே அந்த பணத்திலே வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். இது மிகவும் மோசமான செயல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, என்னுடைய தாத்தா அப்துல் முத்தலிஃபுடைய வட்டியை நான் தள்ளுபடி செய்து விட்டேன், யாரும் நீ வட்டியை தர வேண்டாம் அப்படின்னு என்று சொல்லி வட்டியை கைவிட செய்தார்கள். அடுத்ததாக, பெண்களுடைய விஷயத்தில் உங்களை நான் எச்சரிக்கின்றேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த பெண்களுடைய விஷயம் இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷனில் இந்த பெண்களுடைய விஷயமா இருக்கட்டும், இந்த கணவன் மனைவியோட விஷயமா இருக்கட்டும், இப்போ ரொம்ப பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்ற காலத்திலே ஹஜ்ஜத்துல் விதாவுல மக்களுக்கு ஒரு உணர்த்தும் விதமாக சொல்லிவிட்டாங்க, பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையா இருங்க, அவங்கள நீங்கள் அமானிதமாக திருமணம் செஞ்சுருக்கீங்க அல்லாஹ்வுக்காக, நீங்கள் அவர்களுடைய இடத்துல நீங்கள் அவங்களுக்கு உணவளிங்க, அவங்களுக்கு நீங்கள் நஃபகா சுக்குனா நீங்கள் கொடுங்க, அவங்கள மதித்து வாழுங்கன்னு சொல்லிட்டு பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாயிருங்கன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் பெண்களும் சரி ஆண்களும் சரி தனது மார்க்கம் இஸ்லாம் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் நாம் எல்லாம் இப்போ இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாப்பானாங்க. அடுத்ததாக, குர்ஆனை நாம் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்று நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நான் போன பிறகு நீங்கள் வழி தவறாமல் செல்ல வேண்டும் என்றால் நான் கொண்டு வந்த குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இந்த குர்ஆனை நீங்கள் முழுக்க குர்ஆன் எவ்வாறு என்னென்ன சொல்கின்றதோ அதையின்படி நீங்கள் நடந்து வாழுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையே குர்ஆனை போலதான் இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிறிஸ்டின் புக் எழுதினா த 100, அந்த புக்கில் வந்து ஃபர்ஸ்டாக வந்தார்கள். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை குர்ஆனாக ஆக்கி கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு மக்கள்களை இஸ்லாத்தின் வழியாக நோன்பு வையுங்கள், தொழுவுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், அதுவே உங்களை சொர்க்கத்துக்கு உங்களை கூட்டி செல்லும் அப்படின்னு சொல்லி கியாமத்து நாளை வந்து அறிகுறியா காட்டுறாங்க. இந்த மாதிரி நீங்க கியாமத்து நாள் வர இருக்கிறது, அல்லாஹ் தாலாவுடைய விஷயத்துல நீங்க கரெக்டா இருங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிட்டு அடுத்து சொல்றாங்க, உங்களுடைய நீங்க தொழுகிற விஷயத்துல, நோன்பு செய்யற விஷயத்துல, நீங்க ஜக்காத்து கொடுக்கிற விஷயத்துல, ஹஜ் செய்யற விஷயத்துல, எல்லா விஷயத்திலையும் நீங்க சைத்தான் வந்து நிராசை அடைந்து விட்டான். ஆனா நீங்க ஒரு சொச்சமா நினைக்கிறீங்க தெரியுமா, அந்த விஷயத்துல வந்து அல்லாஹ் தாலாவுக்கு உங்களை மாறு செய்ய வச்சு அந்த சைத்தான் வந்து மகிழ்ச்சி அடைகிறான். இப்போ உள்ள காலத்துலலாம் வந்து இஎம்ஐலாம் வந்திருக்கு. ஆனால் அதை வந்து நம்ம வந்து இஎம்ஐ தானே, இதெல்லாம் பாவம்லாம் கிடையாது, இதில் வட்டிலாம் வராதுன்னு சொல்லிட்டு அப்படி வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் தானேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் வட்டியின் மூலியமாக பெரும் பாவத்தில் போய் விழுந்து அல்லாஹ்வுக்கு நம்ம மாறு செய்யக்கூடிய நிலைமையில நம்ம வந்துடுறோம். ஆனால் அல்லாஹ் தாலா அதை விட்டு நம்மளை பாதுகாப்பானாங்க. அடுத்து சொல்றாங்க, அல்லாஹு தாலா ஒருவனே என்று சொல்லி, அல்லாஹு தாலா எப்படி ஒருவனோ அது போலதான் அவங்க தந்தையும் ஒருவராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த அடுத்து சொல்ல போறாங்க. இந்த ஹஜ்ஜத்துல் விதா நடத்தின ஒரு காரணம், அல்லாஹு தாலா விருப்பப்பட்ட ஒரு காரணத்தை வந்து மக்கள் இடத்துல கேட்குறாங்க. என்னன்னா, நான் என்னை பற்றி அல்லாஹு தாலா உங்களுக்கு மறுமை நாளில் கேட்டா என்னை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா அதற்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இடத்துல பெருமானார் கேட்கும்போது மக்கள்கள் எல்லாம் ஒரே சவுண்டா ஒரே கோரஸை சொல்றாங்க, நாயகமே நீங்க வந்து நன்மையை விரும்புனீங்க, நன்மையே எங்களுக்கு நீங்க எடுத்து உரைத்தீங்க, நீங்க தான் உண்மையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையை தூக்கி ஆள் காட்டி விரல மேலே வரையும் தூக்கி அல்லாஹ் தாலா இதற்கு நீயே சாட்சின்னு அப்படின்னு மக்களை கை காட்டினாங்க. 3 முறை சொன்னாங்க. இதை பார்க்கணும், அல்லாஹ் தாலா விருப்பப்பட்டதுனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கபூலியத்தான விஷயத்திற்கு அல்லாஹ் தாலாவே விரும்புவதற்கு காரணமாக இருந்தது. அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உரை முடித்த பிற்பாடு அல்லாஹ் தாலா வந்து ஒரு ஆயத்தை இறக்கிட்டான். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒட்டகத்தில் இருந்த சமயத்திலேயே அந்த ஆயத்து இறக்கப்பட்டது. அந்த ஆயத்துடைய வேதனை தாங்காம அந்த ஒட்டகமே கீழே வந்து பூமியில வந்து உட்கார்ந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு வஹீயின் மூலியமாக தான் இந்த ஆயத்து இறங்குச்சு. எப்படின்னா, அல்லாஹ் தாலா திருக்குர்ஆன்ல சொல்றான், அல் யௌம அக்மல்து தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும், நான் உங்களுக்கு இந்த தீனை பரிபூர்ணமாக்கி விட்டேன், இந்த தீனை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டேன், அதைப்படி நீங்கள் வாழுங்கள், அதை நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் தாலா திருக்குர்ஆனில் கூறுகிறான். அந்த பொருந்தி கொண்ட மார்க்கத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் தாலா இருக்க வைத்து அழகு பார்த்திருக்கின்றான். அதற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா தரவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா தந்தல் புரிவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரை முடிப்பதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சாங்க. அதை சொல்லி நானும் இந்த உரையை முடிச்சிடுறேன். என்ன சொன்னாங்கன்னா, இங்கே யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, இங்கே யார் யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ, வராதவங்களுக்கு நான் சொன்னதை வந்து நீங்கள் சொல்லுங்க, ஏன்னா அவங்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரட்டும்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த உரையை அப்படியே முடிச்சாங்க. அதே போல நாம் இங்கு வராதவர்களுக்கு நாம் என்ன கற்றுக்கொட்டோமோ அதை அனைவர்களுக்கும் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. இத்துடன் என் முறையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.